வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டே அவுட் வித் மீ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க 60 மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ. என்னோடய சிஸ்டர் கொலீக்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேர்ள்ஸ் டே அவுட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எல்லோரும் மஸ்ட்டாக வந்து சாரீ வேர் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் ஒரு க்யூட்டான அழகான பிங்க் கலர் சாரீ தான் வேர் பண்ணி அன்றைக்கி போயிருந்தேன். ரொம்பவே டிராஃபிக்காக இருந்ததுனால நான் வீட்டிலேருந்து 5:30க்கு கிளம்பி 6:30க்கு தான் அவங்க ஆஃபீஸ்கிட்டே ரீச் ஆனேன். செம்ம டிராஃபிக்கு போகிற வழி எல்லாமே. சென்னையில் டிராஃபிக்கை பற்றி சொல்லவே வேண்டாம். அன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வேறையா, ஸோ அதனால் வந்து செம்ம டிராஃபிக்கில் தான் நான் போய் ரீச் ஆனேன். இந்த டிராஃபிக்னால் ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் சிஸ்டரை பிக் பண்ண உடனே வந்து மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் தான் போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் வந்து அடுத்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கே போனோம். அங்கே அமெத்திஸ்டில் இருக்க வைல்டு கார்டன் கெஃபேக்கு தான் போயிருந்தோம். சுத்தீர கார்டன், நடுவில் ஒரு சிட் அவுட் பிளேஸ் போட்டு அந்த மாதிரி ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் இது. மார்னிங் டைமில் போயிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக டே டைமில் ஒன் டைம் போய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காட்டுறேன். இங்கே ஃபுல்லி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு அங்கே போய் பார்த்தா அங்கேயும் செம்ம ரஷ்ஷு. நம்மளை விட எல்லோரும் வேலண்டைன்ஸ் டேவை வந்து ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க போல். எங்களுக்கு டேபிள் கிடைக்கவே கிட்டத்தட்ட 1/2 hour 45 minutes கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறமா காட் கிஃப்ட் ஒரு டேபிள் கிடச்சிது. டேபிள் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தா அடுத்தது ஃபுட்டு ஒன்று வரதுக்கு 1/2 hour கிட்ட ஆகிடுச்சு. ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் 1/2 hour கேப்பில் தான் வந்தது. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக இருக்க 2 ஃபுட்டு தான் இமிடியேட்டாக வந்துருச்சு. ஆனால் வந்து இவ்வளோ டிராஃபிக்கு இவ்வளோ வெயிட்டிங்கில் வந்து வச்சதுக்கு வர்த்து வர்மா மாதிரி இருந்தது. ஃபுட்டு ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம ஜூஸியாக செம்மையாக இருந்தது ஒவ்வொரு ஃபுட்டும்.
இந்த பீட்சாவை எப்போ பார்த்தாலும் அவ்வளோ டெம்ட் ஆகுது. ஏன்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக அந்த ப்ரொக்கோலிலாம் போட்டு செம்ம சீஸ் போட்டு அப்புறம் வந்து அந்த சிக்கனை வந்து அங்கங்கே குட்டி குட்டி பீஸாக போட்டு அவ்வளோ டேஸ்ட்டான இந்த பீட்சாவும். அதுக்கப்புறமும் நிறைய ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோனால் வந்து எப்படி பண்ணுறது, அவுட்டிங் போனது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு. ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. தேங்க்யூ.